இந்த புகைப்படத்திலே தெரியக்கூடிய இந்த 3 பேர் தான் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டவர்கள். அவங்க விடுதலை செய்யப்படுகிற அந்த நேரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதெல்லாம் பெண்களும் குழந்தைகளும் 90 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. இவங்க அத்தனை பேருமே பெண்களும் குழந்தைகளுமாக இருக்கிறார்கள். 2016 அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத பார்க்குறீங்க. தற்போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதுங்கிறத தான் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க. முழுவதுமாக டார்ச்சருக்கு மேல் டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசாவினுடைய சீஸ்ஃபயர் 2ஆம் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 470 நாட்களுக்கு பிறகு முதல் இரவு காசாவினுடைய மக்கள் அத்தனை பேருமே எங்கள் மீது குண்டுமழை பொழியாது என்கிற நம்பிக்கையில் தூங்கி எழுந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எனவே நேற்று சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்ததில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எந்தவிதமான உயிரிழப்புகளும் காசாவில் ஏற்படவில்லை என்பது மகிழ்ச்சிகரமான மிகவும் இன்பகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைவசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளில் 33 பேரில் 3 பேரை நேற்றைய தினம் விடுதலை செய்திருந்தார்கள். இந்த 33 பேர் எதிர்வருகிற 42 நாட்களுக்குள்ளாக விடுதலை செய்யப்பட இருக்கிற அதே நேரம் இதை தாண்டி 92 பேர் அளவுக்குண்டான மக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைகளில் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது. எத்தனை பேர் தங்களிடம் இருக்கிறார்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லவில்லை. இப்படியான நேரத்தில் தான் நேற்றைய தினம் அவர்கள் பணைய கைதிகளை பாலஸ்தீன செம்பிறை சங்கத்திடத்திலும் அதன் வழியாக செஞ்சிலுவை சங்கத்திடத்திலும் ஒப்படைத்திருந்தார்கள். செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனங்கள் காசாவுக்குள்ள வந்தது, அவங்க விடுதலை பண்ணினது, எல்லா காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த புகைப்படத்திலே தெரியக்கூடிய இந்த 3 பேர் தான் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டவர்கள். அவங்க விடுதலை செய்யப்படுகிற அந்த நேரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எந்த விதமான சலனமும் சஞ்சலமும் இல்லை. நாம் யாருடைய கைகளில் இருக்கிறோம் என்று உலகம் தம்மை பற்றி காட்டிக் கொண்டிருந்ததோ அப்படியான எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக வந்ததும் மகிழ்ச்சியாக சென்றதும் போகும்போதும் அங்கிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியாக பிரயாணப்பட்டதையும் நம்ம பார்க்க முடிந்தது. கடந்த முறையே இப்படியான காட்சிகள் பலவும் நடந்து முடிந்திருக்கிறது. இப்படித்தான் அந்த 3 பேர் நேற்றைய தினம் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் பாலஸ்தீனம் சார்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட சிறை கைதிகளில் சுமார் 1000 பேர் இந்த கட்டத்தில் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். அதிலே 90 பேர் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டார்கள். வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ரமல்லாவில் இருக்கக்கூடிய சிறையில் இருந்துதான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பஸ்கல்ல அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய புகைப்படத்தில் காட்டப்படக்கூடிய காட்சியை நீங்க கவனிக்க முடியும். எவ்வளவு மகிழ்ச்சியாக அவர்கள் இதிலே பயணிக்கிறார்கள் என்பதை. அதே போன்று இங்க பஸ்ல அவங்க வரக்கூடிய காட்சி இதெல்லாம் பெண்களும் குழந்தைகளும் 90 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. இவங்க அத்தனை பேருமே பெண்களும் குழந்தைகளுமாக இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இஸ்ரேல் கைது செய்து வைத்திருந்தது. அதிலே கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தவர்கள் தான் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இதுவெல்லாம் நேற்றைய தினம் அவர்கள் விடுதலையாகும் போது அழைத்து வரப்படுகிற நேரத்தில் இடம்பெற்ற காட்சிகள் தான் இங்கே இருக்கிறது. அந்த இடத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தினர் நிற்பதையும் செம்பிறை சங்கமும் செஞ்சிலுவை சங்கமும் நிற்பதையும் நாம் காண முடியும். எது எப்படி போனாலும் முதல் கட்டமாக 90 சகோதரிகளும் குழந்தைகளும் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கான ஓரளவுக்குண்டான ஒரு நிம்மதியும் ஓரளவுக்குண்டான ஒரு சுதந்திரமும் தற்போது கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தினுடைய இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் 42 நாட்களுக்கு பிறகு 2ஆம் கட்டம் எதிர்வருகிற 3 அல்லது 4 வாரங்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக தற்போது 3 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்திருக்கிற அதே நேரம் எதிர்வருகிற சனிக்கிழமை சாட்டர்டே மேலும் 4 பேரை அவர்கள் விடுதலை செய்வார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கட்டமாக சில பேரை விடுதலை செய்வார்கள். 3வது வாரமாக 14 பேர் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யப்படுவார்கள். இப்படித்தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற நிலையிலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற
என்கிற வார்த்தை இடம்பெற்று நிரந்தரமாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்படும் என்கிற செய்திகளும் வெளிவருகிற அதே நேரம் நாங்கள் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்கிறார் நெத்தன்யாகு. ஆனால் நெத்தன்யாகுக்கு எதிராகவே அவருடைய நாட்டுக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, மீண்டும் யுத்தத்தை தொடரக்கூடாது, மீண்டும் சண்டைக்கு செல்லக்கூடாது. நீங்கள் சண்டையிடுவதே உங்கள் அரசியல் லாபத்திற்காகவே தவிர பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய லாபங்கள் அதிலே எதுவும் இல்லை. நாங்கள் இழந்ததுதான் அதிகமாக இருக்கிறதே தவிர அடைந்தது எதுவுமே இல்லை என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால் தான் பாலஸ்தீனத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏன்னா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிரான பல வழக்குகள் நேரடி விசாரணைக்கு வந்துவிட போகிறது. அதே போன்று தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆல்ரெடி அவருடைய கட்சியில் இணைந்திருந்த பல பேரும் கட்சியை விட்டு பிளவுபட்டு சென்றிருக்கிறார்கள். 2-3 பேர் தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கும்போது பலவீனப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் யுத்தத்தை ஆரம்பித்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் தான் தற்போது அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு விடுதலையாகி இருக்கக்கூடிய 90 சகோதரிகள்ல மிக முக்கியமான ஒருவரும் விடுதலையாகி இருக்கிறார். அவர்தான் ஹாலிதா ஜரார். பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர் ஹாலிதா ஜரார் அவர்கள். அவர் கைது செய்யப்படுகிற போது அவர் இருந்த நிலையை நீங்க பார்க்குறீங்க. ஆக்சுவலி இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையில் 2016 அவர் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் சிறையிலே இருந்துவிட்டு வெளியே வருகிற காட்சி. பாலஸ்தீனத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்டினுடைய தலைவியாக செயல்படக்கூடியவர்கள். இப்படி ஒரு பெண் செயல்பாட்டாளராக இருக்கிறார். பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் 2016 3 மாதம் சிறை வைக்கப்பட்டதற்கு பிறகு விடுதலையாகி மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 2016 அவங்க எப்படி இருந்தாங்கிறத பார்க்குறீங்க. தற்போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதுங்கிறத தான் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க. முழுவதுமாக டார்ச்சருக்கு மேல் டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் இழைக்க முடியுமோ அந்த வகைகளிலெல்லாம் இஸ்ரேல் தன்னுடைய அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இஸ்ரேலிய சிறைகளை பொறுத்தவரையில் சிறைகளை பற்றி அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்கும்போது நம்ம நாட்டு சிறைகள் எல்லாம் சிறைகளே கிடையாது என்று யோசிக்க தோணுகிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய சிறைகள் சூரிய வெளிச்சமே படாத சிறைகளாக இருக்கிறது. மருத்துவ ரீதியாக ஒரு மனிதனுடைய உடம்பிலே சூரிய வெளிச்சம் ஒரு 3-4 நாட்களுக்கு தொடர்ந்து படவில்லை என்று சொன்னால் அவன் மொத்தமாக பலவீனப்பட ஆரம்பித்து விடுவான். தொடர்ந்து பல ஆண்டுகள் சூரிய வெளிச்சமே கிடையாது. அவர்கள் என்ன உணவு கொடுக்கிறார்கள் என்பதை கண்ணால் காணாமல் வெறும் சைக்கினையினூடாகத்தான் சாப்பிட வேண்டி இருக்கிறது. எந்த ஒன்றுக்குமே வெளிச்சம் என்பதே மருந்துக்கும் கிடையாத அளவுக்கு இருட்டு சிறைகளில் வாழ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் தான் இம்முறை விடுதலையாகி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ரொம்ப பலவீனப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சகோதரி ஹாலிதா ஜரார் அவர்களை நம்ம பார்க்கிறோம். வயதான தோற்றத்தில் இளமையானவர்கள் தான் உடல் அளவில். ஆனால் தற்போது இஸ்ரேலுடைய டார்ச்சர் காரணமாக மொத்தமாக வயதான தோற்றத்தை அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம காண முடிகிறது. இப்படி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று அத்தனை பேருமே ஒரு மாபெரும் தியாகத்தை செய்துதான் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நேற்று விடுதலையானவர்கள் பற்றிய மிக முக்கியமான செய்திகள் இதுதான். இதிலே இருக்கக்கூடிய பின்னிணைப்பு கதைகளை பற்றிய தனியான வீடியோக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோக்கள் வெளியிடப்படுகிற போது அவற்றையும் பாருங்கள், மற்றவர்களோடு பகிருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.